சொந்த நாட்ல, அதுவும் சொந்த ஊர்ல, அத விட அம்மாண்ட கையால சாப்பிடுறது எப்பவுமே சொர்க்கம் தான். பல பல வெளிநாடுகள் சென்று பல்லாயிரம் ரெஸ்டாரண்ட்ல என்னதான் சாப்பாடுகள விதம் விதமா சாப்பாடுல, ஊருக்கு வந்தோனே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிட்டு, வாழை இலையில போட்டு அம்மாண்ட கையால சாப்பிடுறது வந்து ஒரு தனி சுகம். நிறைய ஆம்பள பிள்ளைகள் தான் இத அனுபவிச்சிருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும். இந்த கறி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, வெண்ணிக்கு மகத்தான காட்டிறைச்சி கறி. அதோட வந்து முறுக்கமில வர, இதோட சேர்த்து பொன்னி அரிசியில வந்த வெள்ள சோறு. எப்பவுமே வெள்ள சோறு நல்லா இருக்கும் இந்த காட்டிறைச்சி கறிக்கு. அதோட வந்து ரொம்ப தேங்காய் பால் விட்ட ஊர் கத்திரிக்காய், அந்த நீல கத்திரிக்காய் அதுவும் இறைச்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சேர்ந்து ஒரு ஒரு முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எப்பவுமே ஒயிட் ரைஸோட சாப்பிடைக்க இந்த வெள்ள முட்டைய கொஞ்சம் உருத்தி விடுங்க. உருத்தி விட்டுட்டு அதுக்கு மேல இறைச்சிய வச்சு முதல் முதல் பிடிய வந்து இப்படி டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆரம்பம் வந்து இந்த முட்டை மஞ்சள் கருவும், இறைச்சிய முதற்கொண்டு வச்சு வடிவா அழகா குழைச்சிட்டு, அப்படியே வாழை இலையில ஒரு பிடி பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டா, சொர்க்கம் என்ன சுவைன்ற வந்து அதி உச்ச இன்பம் வந்து இந்த காட்டிறைச்சியிலேயும், காட்டிறைச்சியும் அம்மா சமைக்கிற விதத்திலேயும் தான் இருக்கு. இந்த இறைச்சி வந்து நார்மலா வைஃப்ட்ட குடுத்து சமைச்சீங்கன்னா, அப்படியெல்லாம் வராது. ட்ரை பண்ணிறாதீங்க. தயவுசெய்து அம்மாட்ட குடுத்து குடுத்து சமைங்க ஆம்பள பிள்ளைகள். ரொம்ப அழகா சமைச்சு தருவாங்க. பாசத்தோட சமைச்சு தருவாங்க. பாசத்தோட சமைச்சு தர்றது வந்து அதோட சுவைன்ற லெவலே வேற லெவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னும் ஒரு விதமா ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேல கத்திரிக்காய் வச்சு, அதுக்கு மேல இறைச்சி விட்டு, கடைசியா லாஸ்ட்ல வந்து வெள்ள கருவையும், மஞ்சள் கருவ முட்டையும் சேர்த்து வச்சு குழையுங்க. இப்படி குழச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா, அது அப்படியே சும்மா அமிர்தம் மாரி வரும். அப்படியே அழகா எடுத்து சாப்பிட பார்த்தீங்கன்னா, 3 முட்டையும், காட்டுறச்சியும், கத்தரிக்காயும் ஒன்று சேருக நாவெல்லாம் எச்சி ஊறும். கண்டிப்பா ஊருக்கு வரைக்க கலப்படம் இல்லாத இந்த காட்டுறச்சியையும், மனசு வச்சு சமைக்கிற அம்மான்ற சமையலையும் வந்து மிஸ் பண்ணாதீங்க.